வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்களால் லோனை கட்ட முடியலையா? நீங்கள் லோன் ஆப்பில் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது ஒரு ப்ரைவேட் பேங்க் அல்லது கவர்மெண்ட் பேங்க் நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களால் லோன் கட்ட முடியலன்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கூடவே ஒரு அவேர்னஸான ஒரு விஷயம், அதாவது இந்த லோன் ஆப்பில் லோன் வாங்கும்போது நிறைய பேர் செய்கிற தவறு என்ன? அதாவது அனைத்துக்கும் அலோஸ் கொடுத்துட்டு போகும்போது ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருவாங்க இல்லையா? அதே போல் எந்த லோன் ஆப்பை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பமும் நிறைய பேர் இருக்கும். ஸோ லோன் ஆப் இருந்தாவே நமக்கு எதுவுமே பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுபோல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய கமெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க, எனக்கு இந்த லோன் ஆப்பில் லோன் வாங்கிட்டேன், லோனை கட்டியே முடிச்சிட்டேன், ஆனாலும் பணத்தை கட்ட சொல்கிறாங்க. அதுபோல் நிறைய கமெண்ட்ஸை பார்க்குறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நான் லோனே வாங்கலை பாஸ், ஆனால் லோன் வாங்கின மாதிரி போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறது தெரில பாஸ், அப்படியும் சில பேர் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவேர்னஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த அவேர்னஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்கள் லோன் ஆப்பில் லோனுக்கு வச்சுருக்கீங்களா, அதை அடைக்கிறதுக்கான வழி என்னன்னு சொல்கிறேன். வேறு ஏதாவது பேங்க்கில் லோன் வாங்கி வச்சுருக்கீங்களா, அதை அடைக்கிறதுக்கான வழியும் சொல்கிறேன். ஏன் இதுக்கு தனியாக பிரித்து சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, அதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கவே முடியாது. ஸோ அதுலேயும் நிறைய விதமான பிரிவுகள் இருக்குது. அதனால தான் தனியாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்கள் கடன் அடைக்கிறதுக்கான வழி கண்டிப்பாக உண்டு. அது என்னென்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். லோனை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவேர்னஸ் சொல்லணும். அதாவது என்னன்னா, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்குது வச்சுக்கோங்களேன், அதை விட வேல்யூவானது தான் இந்த 3. அதனால் இது யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. எப்படிப்பட்டவங்க கேட்டாலும் கொடுக்காதீங்க, அண்ணன் தம்பி கேட்டாலும் கொடுக்காதீங்க. இதுதான் பெரிய உண்மை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கமெண்ட்ஸை சில பேர் சொல்லும்போது பகீர்னு இருந்துச்சு. லோனே வாங்கலை, லோன் வாங்கின மாதிரி காட்டிருக்கு. என்னென்னு நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் எடுக்க போயிருப்பார், அவர் மொபைல் நம்பர் வாங்கியிருப்பாங்க, அழகாக தட்டி முடிச்சுட்டுருப்பாங்க. சில பேர் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஓடிபி போட்டிருப்பாங்க, அந்த ஓடிபி யூஸ் பண்ணி வேறு ஏதாவது லோன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் 3 சேர்ந்து யார்கிட்ட போகுதோ உங்கள் பேரில் லோன் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் 100% கவனமாக இருந்து செயல்படுத்தணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன். கிரெடிட் ஸ்கோர் என்பது என்ன? உங்களுடைய வருமானம், உங்களுடைய லோன் சம்மந்தமான விஷயங்கள், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபினான்ஷியல் பர்சனல் டீட்டெயில்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் கிரெடிட் ஸ்கோர். இந்த கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்கான கம்பெனிகள் பேர் தான் சிபில், எக்ஸ்பீரியன், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அப்படி நம்ம சிபிலில் போய் செக் பண்ணாலும் சரி, எக்ஸ்பீரியனில் போய் செக் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்கோர் செக் பண்ணுற ஆப்பில் செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தரவுகள் அனைத்தும் பகிரப்படுகிறது. அந்த ஆப்பில் நீங்கள் கொடுத்தீங்களே, அந்த சிபிலில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, எங்கே கொடுத்தாலும் அது அப்படியே ஷேர் ஆகிடுங்க. அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகிடும். ஸோ அதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் உங்கள் தரவுகள் பகிர்ந்து விடும். அதனால் நீங்கள் ப்ரைவேட் பேங்க்லும் சரி, எந்த பேங்க்கில் நீங்கள் சிபில் செக் பண்ணாலும் இது பகிரப்படும். ஆப்பில் செக் பண்ணாலும் பகிரப்படும். ஸோ எங்கே சிபில் செக் பண்ணாலும் பகிரப்படும். அதனால் எதுவுமே சேஃப்னு நம்பாதீங்க. எது சேஃப்னா, நீங்கள் தான் சேஃபாக இருந்து இந்த ஓடிபி, மொபைலு இதெல்லாம் பார்த்து உஷாராக வச்சுக்கிறது நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். அதனால தான் இது ஃபஸ்ட்டு அவேர்னஸாக சொல்கிறேன். நடந்து முடிஞ்ச பிறகு அழுது பிரயோஜனம் இல்லை. அதனால் ஓடிபி கேட்டாலும் கொடுக்காதீங்க. 5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லோன் தராங்க, நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் சொல்லுங்கள், இப்போயே செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் நாங்கள் சொல்கிறேன், அப்படி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா சொல்லாதீங்க. தமிழ்லே பேசினாலும், தமிழர்களே பேசினாலும், அண்ணனே பேசினாலும், அக்காவும் பேசினாலும் வாங்காதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம். லோன் ஆப்பில் இப்போ உங்களுக்கு லோன் பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன்? அல்லது பேங்க்கில் லோன் வாங்கி வச்சுருக்கேன், அதை கட்ட முடியல, என்ன சொல்யூஷன்? லோன் ஆப் அப்படி எடுத்துட்டிங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிங்க, இவங்க எப்படி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்திருப்பாங்கன்னா, ஆர்பிஐயில் நாங்கள் ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துகிறோம், இந்த ஃபினான்ஸ் மூலமாக மக்களுக்கு நாங்கள் லோனு தரோம், அதுக்கு இவ்வளோ வட்டி வைக்குமோ அதிகபட்சமாக நாங்கள் வாங்குவோம், இதெல்லாம் உங்களை ரூல்ஸ் படி நாங்கள் செய்கிறோம் சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்குவாங்க. அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அந்த ரூல்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் லோன் வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், என்ன டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எல்லாமே பார்க்குறது ரொம்ப முக்கியம். லோனை வாங்கிட்டீங்க, அதை கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், இதுவே வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் இருக்கீங்கன்னா, என்னால் ஒரு 3 மாதம் கட்ட முடியலைங்க, என்ன பண்ணலான்னு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம சொல்லுவான், உங்களால் இஎம்ஐ கட்ட முடியலன்னா இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார், 3 வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களால் கட்ட முடியல ஒரு 6 வருஷமாக இழுத்துக்குங்க, ஒரு 5 வருஷமாக இழுத்துக்குங்க, 5000 கட்ட முடியல 3000 கட்ட முடியும் இல்லையா, ஸோ எக்ஸ்டெண்ட்
எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க சொல்லுவாங்க. இது நல்லா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பணம் கட்டுற மாதிரி வந்துடும். ஸோ வட்டி அதிகமாக கட்டுற மாதிரி வந்துடும். ஒரு வகையில் அது நல்ல விஷயம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா அது முதலுக்கே மோசம்ன்றது இது ஓகே தான். இது கவர்மெண்ட்டில் பேங்க்கில் போனால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்ஸு போட்டிங்கன்னா அதாவது செட்டில்மெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. செட்டில்மெண்ட் வந்து ப்ரைவேட் பேங்க்லேயும் போடலாம், கவர்மெண்ட் பேங்க்லேயும் போடலாம். ப்ரைவேட் பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்கில் போடுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. எல்லாரும் சிபில் எல்லாரும் வந்து செட்டில்மெண்ட் போட முடியாது. 3 வருஷம் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்கன்னா குறைஞ்சது 2 வருஷமாக நல்லா கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கட்டாமல் விட்டுருக்கவங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் பொருந்தும் அப்படின்னு தான் ஈஸியாக முடிஞ்சிடும். அது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் செட்டில்மெண்ட் போடணும்னா அது நடக்கவே நடக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா இவங்க நாள் வட்டி போடக்கூடியவர்கள் என்பதனால இவங்களே கம்பி மேலே தான் நடந்துகிட்ருக்காங்க. இவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதனால் எப்படியாவது உங்கள்கிட்ட பணம் கறக்கிறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. அதனால் செட்டில்மெண்ட்டு நீங்கள் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் போனால் கூட ப்ராசஸிங் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் வேலை நடக்காது. இதுதான் வெளிப்படையான உண்மை. அதே போல் லோனை கட்டிட்டேங்க, பட் லோனை க்ளோஸ் பண்ணாமல் விட்டாங்கன்றும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், லோனை கட்டின உடனே உட்கார்ந்தபடி நின்று அதோடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது லோன் க்ளோசர் சர்டிஃபிகேட் நீங்கள் கையோடு வாங்கணும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறந்துடுவாங்க. ஸோ அதனால் இதுவும் நீங்கள் கவனிச்சிக்கணும். அப்போ என்னதாங்க ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் லோன் ஆப்பில் லோன் வாங்கிட்டேன், இதுக்கு தப்பிக்க முடியாதா, செட்டில்மெண்ட் கூட போட முடியாதா கேட்டிங்கன்னா, செட்டில்மெண்ட் போகிறத காட்டிலும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லோன் ஆப்ஷன் பார்க்கலாம். என்ன ஆப்ஷன், யார் தருவாங்க? ஷூரிட்டின் பேரில் உங்களுக்கு லோன் தருவாங்க. அதாவது நான் இவருடைய ஷூரிட்டி, நான் ஜவாப்தாரி, இவர் லோன் கட்டலைன்னா நான் லோன் தரேன்ற மாதிரி கோஅப்ளிகன்ட் லோன் அதே விதமான நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் தராங்க. ஸோ அப்படி வாங்கி நீங்கள் லோன் அடைக்கலாம். யாராவது உங்களுக்காக ஷூரிட்டி போடணும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷங்கள் தான் தேடி கண்டுபிடிங்கள். அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்களின் பேரில் இந்த லோனை வாங்கி நீங்கள் அடைக்கலாம். இதுதான் வந்து லோன் ஆப்லேருந்து வெளியே வரணும்னா இதுதான் நீங்கள் செஞ்சாகணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வெறும் மேலோட்டமாக தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ரொம்ப டீப்பாலாம் சொல்ல. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு லோன் ஆப்பில் பிரச்சனை இருக்குன்னா எத்தனை இஎம்ஐ கட்டியிருக்கீங்க, என்ன விஷயங்கள்னு தெளிவாக நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 2 விதமான லோன் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தப்புவிக்கும். செட்டில்மெண்ட்டு போகணுன்னு வச்சிங்கன்னா அது நடக்காது. எப்படி இருந்தாலும் குழப்புவாங்க. லோன் ஆப்பில் லோன் வாங்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. என் வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, என் கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன்னு மிரட்டுறாங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. அப்பேற்பட்டவங்க மேலே நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். ஆர்பிஐ உடைய ஹோம்பர்ஸ்மெண்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு இவர்கள் பேரில் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். இதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கேன். அது சிம்பிள் தான், நீங்களே ஈஸியாக புகார் தெரிவிக்க முடியும். இவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் போட்டிங்கனாவே அவங்க மேலே 90 நாளுக்குள்ளே, அதாவது அவங்க மேலே ஒரு 2 நாளுக்குள்ளே அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து 90 நாட்குள்ளே உங்களுக்கு பிரச்சனைலேருந்து தீர்வு வந்துடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்னால் லோனை கட்ட முடியலன்னு சொல்கிறவங்களுக்கான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரச்சனை மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.